ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இந்த பிரதோஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தின் பலன் என்னென்னதுன்னு சொல்லுவாங்க. இப்போது பிரதோஷமானது ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரிய தசை நடக்கிறவங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போனால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குமா. இதனால் சூரிய பகவானினுடைய அருள் கிடைக்கும். இந்த திசையினால் வரக்கூடிய துன்பம் தீரும். குறிப்பாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் ஒரு நல்லுறவும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திங்கட்கிழமை பிரதோஷம் எப்போவுமே விசேஷம். ஏன்னா சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது பிரதோஷத்தில் இந்த சோமவார பிரதோஷங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா சிவனுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை. சந்திர தசை நடக்கக்கூடியவங்க, சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கட்கிழமை வரக்கூடிய அந்த பிரதோஷத்திற்கு போய் வழிபட்டால் மிக மிக நல்ல பலன் உண்டு. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். குறிப்பாக மன வலிமை பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு செவ்வாய் தசை நடக்கக்கூடியவங்க போய் வணங்கணும். அதே போல் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். செவ்வாயால் வரக்கூடிய கெடுபலன் தீருமாம். பித்ருதோஷம் இருந்தால் அது நீங்கும். கடன் தொல்லை தீரும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் சித்தாமிர்த தீர்த்தத்தில் அந்த பிரதோஷ காலத்தில் நீராடி வைத்தியநாதரை வழிபட்டால் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ருணமும் ரோகமும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரதோஷத்துல யார் யார் வழிபட்டால் என்னென்ன பலன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ புதன்கிழமை பிரதோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க. புதன் தசை நடக்கக்கூடியவங்க, புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. புதனால வரக்கூடிய கெடுபலன் தீரும். கல்வியில சிறப்பும் அறிவும் நமக்கு வளரும்னு சொல்றாங்க. பொதுவாக கல்வி கேள்விகள்ல சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். வியாழக்கிழமை பிரதோஷம் வருது அப்படின்னா இந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா. குரு தசை நடக்கிறவங்க, குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் இந்த பிரதோஷத்திற்கு போய் வழிபட்டால் மேன்மையான பலன் உண்டு. கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையுமா. அதே போல வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இன்னைக்கு வெள்ளி பிரதோஷம். சுக்கிரதசை நடக்கிறவங்க, சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்திற்கு போய் வழிபடுறது சால சிறந்தது. உறவு வளப்படும். இதனால சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சனி பிரதோஷம் அல்லது சனி மகா பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம். எந்த திசை நடந்தாலும் சரி, சனி பிரதோஷத்தன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவனை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது. 7.5 சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம். அதாவது சனியினால் வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியது இந்த சனி பிரதோஷ வழிபாடு. ஒரு சனி பிரதோஷத்திற்கு போய் வழிபட்டால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்குமா. கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும். பஞ்சமா பாவமும் நீங்குமா. சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிட்டும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய பிரதோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வருஷத்துக்கு 24 பிரதோஷம். இந்த 24 பிரதோஷத்திற்கு போக முடியாதவங்க சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய 8 பிரதோஷத்திற்காவது போகணுமா. இந்த 8 பிரதோஷத்திற்கு போனாலே ஒரு வருட பிரதோஷத்திற்கு போன அந்த பலன் நமக்கு கிடைக்குமா. அதுவும் தேய்பிரையில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம். அதே போல் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த பிரதோஷத்தில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கவலைகள் தீர ஒரு நல்ல வழிவகுக்கும். இந்த பிரதோஷத்தில் 20 வகை இருக்காம். தினசரி பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அபய பிரதோஷம். அந்த அபய பிரதோஷத்தை சப்தரிஷி பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், ஏகாட்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அக்ஷர பிரதோஷம், கந்த பிரதோஷம், சட்ஜப்பிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவகிரக பிரதோஷம், துக்த பிரதோஷம். இப்படி பிரதோஷத்தில் 20 வகை சொல்கிறாங்க. இந்த பிரதோஷத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். 20 வகையான பிரதோஷம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 20 வகையான பிரதோஷம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக இந்த பிரதோஷ காலகட்டத்தில் அந்த சாயரக்ஷை பொழுதில் இறைவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை, நந்திக்கு நடக்கக்கூடிய அந்த பூஜைகள், அலங்காரத்தை எல்லாம் பார்க்கிறது, அதில் கலந்துக்கிறதுங்கிறதே அவ்வளோ விசேஷம். முடிந்தால் அபிஷேகத்துக்கு உங்களால் இயன்ற பொருளை வாங்கி கொடுக்கலாம். வில்வம் வாங்கி சிவபெருமானுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரதோஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு இல்லையா. இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது எதிரிகள் நீங்கள் எதிர்ப்புகள்லாம் விலகிறதுக்கு நமக்கு துணை புரியக்கூடிய ஒரு பிரதோஷமாக சொல்லுவாங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் நமக்கு சுப மங்களத்தை தருமாம். திங்கட்கிழமை பிரதோஷம் நல்ல எண்ணத்தையும் நல்ல அருளையும் தருமாம். செவ்வாய் பிரதோஷம்
பஞ்சம், வறுமை, பட்டினி இதெல்லாம் இருந்ததுன்னா விலகி நமக்கு செல்வ வளம் கொடுக்கும். புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நல்ல புத்திரபாகியம் தருமாம். வியாழன் பிரதோஷம் திருமண தடை விலக்கி மாங்கல்ய பலன் கிட்டுமாம். வெள்ளி பிரதோஷம் எதிர்ப்புகள் விலகிறதுக்கு துணை புரியும். சனி பிரதோஷம் அனைத்து துன்பமும் தீர்க்கும். உங்களினுடைய அந்த பிரதான தோஷங்களை எல்லாம் நீக்கி பிரகாசமான வாழ்க்கை பெறணும் அப்படின்னாக்கா இந்த பிரதோஷ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.